தேங்க்ஸ் ஃபார் யூஸ் கிரேட் சப்போர்ட் அண்ட் வாட்சிங் வாய்ஸ் ஆஃப் பண்ணிங்க. உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, உங்கள் ஆதரவுக்கு நன்றி. பிஸ்னஸ் எப்படி போய்ட்டுருக்கு? செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்தை யாராவது எதுவும் கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு நல்லா இருக்குமோ நல்லா இல்லையோ செம்மையாக இருக்கேன் சூப்பராக இருக்கேன்னு சொல்லி பாருங்களேன். எனர்ஜியாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து அப்படி ஆவிங்க தட் இஸ் கால்டு பாசிட்டிவ் எனர்ஜி. சரிங்களா? கண்டிப்பாக அப்படி ஆவிங்க. அதே போல் கேட்குறவங்களுக்கும் செம்மடா சூப்பர். அதாவது அவன் பொறாமப்பட்டுருவான், ஐயோ நம்ம நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கண்டு போட்டுருவான், கண்ணி போட்டால் நம்ம வந்து போயிடும், பிஸ்னஸ் போயிடும். அப்படிலாம் நினைக்காதீங்க. பாசிட்டிவாக நினைங்க. செம்மையாக இருக்கேன், சூப்பராக இருக்கேன். அவங்களுக்கு கேட்குறவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும், நம்மளுக்கும். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்களேன், எனக்கே உள்ளேருந்து சந்தோஷம் இருக்குது. கண்டிப்பாக நம்மளோட வளர்ச்சி அதை நோக்கி போயிட்டுருக்கோம். இந்த வீடியோவில் நான் ப்ராடக்ட் பற்றி இல்லை, ஒரு சில விஷயங்கள், ரொம்ப மெயினான விஷயங்கள். ரொம்ப நாளாக பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் பயங்கர பிஸி ஸ்கெட்யூல். நான் சொன்னாப்பில் வந்து கர்மா கண்டிப்பாக ட்ரஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன மதமாக இருங்க, எதை நம்பாதீங்க, பட் கர்மான்றது நான் ரொம்ப நம்புவேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நல்லது பண்ணிங்கன்னா சத்தியமாக உங்களுக்கு நல்லது நடக்கும், கண்டிப்பாக சூப்பராக நடக்கும். ஏன்னா நான் வந்து யதார்த்தமாக நான் பண்ணது. இப்போ நான் சூஸ் பண்ணியிருக்க, இப்போ எனக்கு போயிட்டுருக்க ஒரு வழி வந்து நான் செலக்ட் பண்ணல, நான் பிளானும் பண்ணலை. இந்த மாதிரி நம்ம பண்ணணும், நம்ம ஹோல்சேல் பண்ணணும், சாரீஸ் எடுத்து பண்ணணும், பெஸ்ட் அதுவும் பண்ணவே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக அது எனக்கு அமைஞ்சது, சூப்பராக போயிட்டுருக்கு, நல்லபடியாக போயிட்டுருக்கு. போய் சொல்கிறதுக்கு இல்லை, நல்லபடியாக போகுது. நம்ம நேர்மையாக இருக்கிற பட்சத்தில் எந்த ஒரு பிஸ்னஸும் சூப்பராக போகும், சக்ஸஸ் ஆகும். நீங்களும் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நான் ஆக்சுவலாக வந்து வீடியோ போட்டதும் வச்சதும் வந்து இந்த மாதிரி எனக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். நான் எதுவுமே பண்ணல, பட் 4 பேருக்கு கிடைக்கட்டும். ஏன்னா என்னோடய அம்மாவும் வந்து சாரீ வீடு வீடாக தூக்கிட்டு போயிட்டு பிஸ்னஸ் கையில் கொண்டு போயிட்டு சாரி வேணுமா. நான் ஒரு டைமில் நான் குழந்தையா இருக்கப்போ என்னையும் கூப்பிட்டு போனாங்க. சாரி நான் ஒரு பையன் நான் கூச்சப்பட்டுட்டே கொண்டு வருவேன். ஐயோ ஊர்லாம் பார்க்குறாங்களா, ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூச்சப்பட்டுட்டே ஒரு மாதிரி சங்கடப்பட்டுட்டே கொண்டு வருவேன். அப்போ அம்மா ஒரு பேக்கை வச்சுப்பாங்க. வச்சுட்டு ஒரு வீட்டிலலாம் கேட்குறாங்க, சாரி பார்க்குறீங்களா அப்படின்னாங்க. வேணாம் அப்படின்னாங்க. அப்போ எப்படி இருக்கும் பாருங்களேன். அதை பார்க்குற எனக்கே அவ்வளோ சங்கடம் இப்போ வரைக்கும் அது என் மைண்டில் நிற்கிது. என் அம்மாட்ட கூட அதை நான் பேசினது கிடையாது. இன்கேஸ் என் அக்கா இந்த வீடியோவை பார்த்தா என் அம்மாட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அப்படி பார்க்குறப்ப எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மக்கள் வந்து ஒரு நல்ல ஸ்டேஜ் வரணும். ஆயுஸ்க்கும் ஏன் சேலை சுமந்துட்டு தான் இருக்கணுமா? ஆக்சுவலாக என் அம்மா வந்து ரொம்ப நாள் வரைக்குமே வந்து அந்த சேலை பிஸ்னஸ் வந்து வீட்டில் வச்சு பண்ணுறது சின்ன லெவலில் தான் வச்சு பண்ணாங்க. ஆனால் நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது, அடுத்த ஸ்டேஜ் சூப்பராக வரணும். ஆனால் அம்மாவை பார்த்து அம்மா என்னை வளர்த்து விட்ருக்குறாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை பேஸ் பண்ணி தாங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல ஸ்டேஜ் வரணும், நல்லா பார்க்கணும், நல்லா பிஸ்னஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் அதை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நீங்களும் வந்து பக்கத்தில் இருக்க கடைக்காரங்க கேட்குறாங்க, மற்றவங்க யாராவது ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்கன்னா கொடுக்குறனால நம்ம உண்மையாக சொல்கிறாங்க. நான் ஃபிசிக்கல் நான் எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒரு நல்ல விஷயம் நம்ம சொல்கிறப்ப நான் 4 பேருக்கு ப்ராடக்ட் சொல்கிறேன். இப்போ இந்த சேலையெல்லாம் வந்து கிடைக்குது, இந்த இடத்துல கிடைக்குது அப்படின்னு சொல்கிறப்ப நான் சொன்னேன், நீ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குற அப்புறம் உனக்கு பிஸ்னஸ் போட்டியா? இல்லை கிடையாது. இன்னும் நம்ம சப்ஸ்கிரைபரில் நிறைய பேர் கால் பண்ணி, அண்ணா நான் இன்னொரு இடத்துல இது மாதிரி வாங்கிட்டு இருக்கேன்னா அங்கே இன்னும் சீப்பாக கொடுக்குறாங்க, நீங்கள் அங்கே கால் பண்ணி கேட்டு பாருங்கள், நான் கம்மியாக எடுக்கிறக்கே எனக்கு ரேட்டு கம்மியாக இருக்குது, நீங்கள் இன்னும் ஹோல்சேல் எடுக்கிறீங்க, நிறைய எடுக்கிறீங்க, அங்கே கால் பண்ணிக்க. அது சொல்லணும்னு அவசியம் இருக்கா? கிடையவே கிடையாது. ஆனால் எனக்கு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் நிறையா உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்குங்க. ஸோ ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம கெட்டு போக மாட்டோம், மேலும் மேலும் வளர்ச்சி அடைஞ்சிட்டு தான் வரும். வாழ்க்கையில் ரொம்ப மோசமான விஷயம், தப்பான விஷயம்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீக்ரெசி மெயின்டைன் பண்ணுறது. அதாவது ஒரு விஷயத்தை யார்ட்டையும் சொல்லாமல் ஒளிச்சு வச்சுட்டு அது எனக்கு மட்டும் தான் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஸோ நம்ம போச்சு வந்ததுக்கப்புறம் அது என்ன ஆக போகுதுங்க? ஒரு விஷயம் இல்லை, மற்றவங்களுக்கு நல்லதாக யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு எல்லோரும் ஒரு பெரிய மனசோட பரந்த மனப்பான்மையோட கண்டிப்பாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம பிஸ்னஸ் கண்டிப்பாக சூப்பராக வரும். ஏன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேங்க. இன்னொரு விஷயம், நிறைய பேர் எனக்கு கால் பண்ணிவிட்டு, அண்ணா நான் வந்து இப்போ ஐடியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறேன், இல்லை இன்னொரு ஜாபில் வந்து நல்லா செட்டில் ஆகிட்டேன், சூப்பராக பேக்கேஜஸ் வருது, பட் என்னோடய பேஷன் வந்து இதுதான், நான் பிஸ்னஸில் வரணும், ஆசையாக இருக்குது, நானும் பார்க்கணும், நானும் விற்கணும், உங்கள் மாதிரி ப்ராடக்ட்ஸ் போய் பர்ச்சேஸ் பண்ணணும், கூட்டு போங்க, ஆனால் நான் ஜாபை குவிட் பண்ண முடியாது. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, அதாவது ஒரு நல்ல வேலை கிடைக்குது அப்படின்றப்ப இருந்துகிட்டு இருக்க ஒரு பழைய வேலையை சட்டு நீங்கள் விட்டுறாதீங்க. இது கிடச்சி நல்லா செட்டில் ஆனதுக்கப்புறம் அதை விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஆயுஸ்க்கும் கிடையாது. நீங்கள் கடைசி வரைக்கும் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும். அஃப்கோர்ஸ் நான் சொல்கிறேன், இந்த பாயிண்ட்லேயும் வந்து நீங்கள் அதை விட்டுட்டு வரல, ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ஒர்க் பண்ணுங்கள். ஆனால் ஒர்க் பண்ணுறப்பே நீங்கள் ஃபீல்டு ஒர்க் பண்ணுங்கள். உங்களோட பேஷன் என்ன? இப்போ இதுதான் கிடையாது, நீங்கள் என்ன பிஸ்னஸ், ஐடியில் ஒர்க் பண்ணுறேன், வேறு பிஸ்னஸ் நான் செம்மையாக பண்ணணும், சூப்பராக பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லிட்டு அந்த இதுக்குள்ளே போங்க. உங்களுக்கு கிடைக்கிற ஹாலிடேஸில் போய் சுற்றுங்க, இது விஷயமாக நிறைய எடுங்க. அஃப்கோர்ஸ் லைஃப்பில் என்டர்டைன்மெண்ட் இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பார்ட்டிஸ்ன்னு சொல்லிட்டு என்டர்டைன்மெண்ட் இருக்கணும் வச்சுக்கோங்க. தட்ஸ் யுவர் விஷ். அண்ட் ஒவ்வொரு மனுஷனுக்கும் சுதந்திரம் இருக்குது. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் வாழணும், அடுத்தவங்க டிசைன் பண்ணக்கூடாது. என் பேர் அமீர்னா நான் அமீர் மாதிரி தான் வாழணும், மற்ற யார் பேச்சையும் கேட்கக்கூடாது. பட் கரெக்டான வாழ்க்கையை வாழணும், யாருக்கும் துரோகம் பண்ணாத ஒரு வாழ்க்கை, அது மட்டும் பண்ணுங்கள். ஸோ அந்த பீரியட் ஆஃப் டைமில் வந்து நீங்கள் தயவு செஞ்சு வெளியில் போங்க, நிறையா கற்றுக்கோங்க. அதை ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு நல்லா உங்களுக்கு ஃபீல்டு நாலேஜ் எடுத்துகிட்டு நல்லா ஒரு கான்டாக்டை எடுத்து வச்சுட்டு நல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், யார்கிட்ட எப்படி பேசுகிறது பழகுறது எல்லா விஷயத்தையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிஸ்னஸ்க்குள்ளே வாங்க. ஆனால் வந்தே ஆகணும், ஆயுஸ்க்கு உட்காந்துட்டே இருக்கக்கூடாது. ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால். இப்போ என் மக்களில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஐடியில் ஒர்க் பண்ணிருக்கேன்,
சாட்டர்டே சண்டே எனக்கு ஹாலிடே வந்துடும், சட்டு நான் வண்டி விட்டுருவேன், போயிட்டு பெங்களூர் போவேன், இங்கே போவேன், அங்கே போய் வாங்கிட்டு வருவேன். ஆனால் அடுத்த நாள் வந்து நான் ஜாபுக்கு போயிடுவேன். பிஸ்னஸ் எப்படி போயிட்டுருக்கேன், போயிட்டுருக்கு, ஓரளவுக்கு பரவாயில்லாமல் போயிட்டுருக்கு. அப்போ எப்போ தான் அதை விட போகிறீங்க தெரியல. இன்னும் சூப்பராக போச்சுன்னா வந்து நான் விட்டுருவேன். எப்போ சூப்பராக போகும் இப்படி நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதே மாதிரி தான் போயிட்டே இருக்கும். ஸோ உங்களோட பேஷன் இதுதான்ற பட்சத்தில் சட்டுன்னு குயிட் பண்ணிடுங்க. ஆனால் இன்னொரு விஷயங்க, தயவு செஞ்சு கமிட்மெண்ட் இருக்கவங்க சட்டுன்னு இந்த மாதிரி முடிவுலாம் எடுத்துடாதீங்க. அதாவது 10 வருஷம் 15 வருஷம் ஆயிடுச்சு, நான் ஐடியில் தான் ஒர்க் பண்ணிருக்கேன், செம கமிட்மெண்ட்டு. நம்ம தான் ஜாப் நல்லா கிடச்சோடனே 2 வருஷத்தில் வந்து நம்மளுக்குலாம் கூப்பிட்டு லோன் கொடுப்பானே, 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா கொடுக்கணும், நானும் பெரிய ஆள் ஆகிட்டேன், நாங்கள் லோன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வாங்கிடுவோம், குசாமல் வாங்கிடுவோம். 2 வருஷம் முடிஞ்ச வரும் 50,000 ரூபாய்க்கு மேலே சேலரி வாங்கிட்டேன், ஓகே எனக்கு பேங்க்கில் 20 லட்ச ரூபா லோன் கொடுக்குறான், ஒரு அப்பார்ட்மெண்ட்டை போட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு அவுட்லேயே எங்கேயோ ஒன்று அப்பார்ட்மெண்ட்டை வாங்குறோம், இன்னும் கமிட்மெண்ட் ஆகிறோம். அப்பார்ட்மெண்ட் வாங்கினோன்னா அங்கே கார் நிப்பாட்டுற இடம் இருக்குது, கார் வாங்குறேன், எல்லாத்தையும் வாங்கிடுவோம். வாங்கிட்டு கமிட்மெண்ட் மாதம் நான் மினிமம் சாப்பிட்றனோ இல்லையோ பேங்க்காரனுக்கு 50,000 ரூபா நான் லோன் எடுத்து வச்சு ஆகணும். அந்த மாதிரி கமிட்மெண்ட்டில் இருக்கவங்க இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க முடியாது. நீங்கள் என்ன தான் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி போட்டு பண்ணிங்கனாலும் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் கிடையாது, தாய் தந்தை வழி அந்த பாரம்பரிய பிஸ்னஸ் கிடையாது. நம்மளுக்கு வந்தவொன்னே 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபான்னு சம்பாரிச்சிட. ஓப்பனாக சொல்லணுன்னா ஐடியில் நீங்கள் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கினீங்கன்னா கூட ஃபஸ்ட்டு 1 or 2 இயர்ஸ்க்கு வந்து நீங்கள் 5,000 ரூபா 10,000 ரூபா இப்போ இருக்க பிஸ்னஸ் காம்படிஷனில் 5,000 ரூபா 10,000 ரூபா பார்க்குறது பெரிய விஷயம். ஸோ ஒரு 5 மாதம் நீங்கள் இஎம்ஐ கட்டாமல் விட்டிங்கன்னா அது எப்படி சேர்ந்து உங்களை எப்படி டார்ச்சர் பண்ணிடும் அப்படின்றத யோசிச்சுக்கோங்க. அதுக்காக நீங்கள் வராதிங்கன்னு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன், அந்த மாதிரி பேச்சு நான் எப்பயுமே பேச மாட்டேன். ஆனால் அந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் குறைச்சிக்கோங்க. கமிட்மெண்ட்டை செட்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஃபீல்டுக்குள்ளே வாங்க, வந்து சாதிச்சிருங்க. அப்புறம் நான் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கேன், நான் என்னோடய பேஷன் இது தான், நான் பிஸ்னஸ் பண்ணணும், பட் என்னோடய பேரண்ட்ஸ் என்னோட சிச்சுவேஷன் காரணமாக வந்து நான் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து 2 to 5 இயர்ஸ் வரைக்கும் தாராளமாக ஒர்க் பண்ணுங்கள். ஒர்க் பண்ணிவிட்டு ஆனால் கமிட்மெண்ட்டை தயவு செஞ்சு எடுத்துடாதீங்க, கமிட் ஆகாதீங்க. காசை சேர்த்து வைங்க, எதுலையாவது வேறு எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நல்லா ரொம்ப செலவு பண்ணிடாமல் 1 லட்சம் செலவு பண்ணது போக எடுத்து வச்சுட்டு பிஸ்னஸ்க்கு ஃபியூச்சருக்கு எடுத்து வச்சுட்டு நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள். கமிட்மெண்ட் இல்லாமல் இருக்கிறீங்களா நீங்கள் உடனே சட்டுன்னு உங்கள் பேஷனுக்குள்ளே உள்ளே வந்துடுங்க, கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. யார் பேச்சையும் கேட்காதீங்க. எனக்குலாம் நிறைய அட்வைஸ் வந்திருக்கு. நான்லாம் அஃப்கோர்ஸ் நான் சொல்லணும்னு சொன்னால் எனக்குலாம் ஐடி பேக் ஆஃபீஸில் தான் பிபிஓவில் தான் ஒர்க் பண்ணேன். நான் வர்றப்போ ஒரு சூப்பர் சேலரி தான். ஆனால் ஜாப் குவிட் பண்ணிட்டு இங்கே நான் என் கூட என்கிட்ட பேசி பழகின மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும். இங்கே வந்த உடனே 2 வருஷம் பயங்கர கஷ்டப்பட்டேன். உங்கள்கிட்ட இப்போ நான் பேசின எல்லாம் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் இப்போ சூப்பராக இருக்குது. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபேமஸான ஒரு மனுஷங்க, அவரோட ஆக்சுவலாக பேஷன் ஃபீல்டு அண்ட் ஹார்ட் ஒர்க் எல்லாம் அந்த வெறி எல்லாம் சொல்கிறது வந்து வேறு ஒரு செம்மையான ஒரு ஃபீல்டில் இருந்துச்சு. ஆனால் அவர் வந்து இன்னொரு ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டார். ஒரு 18 இயர்ஸ் ஆஃப் ஏஜில் வந்து அவருக்கு ஒரு நல்ல ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கலாம், ஸ்பான்சர்ஸ் எதுவும் கிடைக்கல, அதனால் நான் அந்த ஃபீல்டுக்குள்ளே போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டார். அந்த ஃபீல்டில் இப்போ செம்மையாக இருக்கார், ஜெயிச்சிருக்காரு, பயங்கரமாக இருக்கிறாரு, அது வேறு விஷயம். ஆனால் அவரோட பேஷன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் ரீட் பண்ண வரைக்கும், அவரை பற்றி படித்து தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் அவரோட பேஷனே கம்ப்ளீட்லி வேறு. அந்த இதுதான் இதில் அவருக்கு எனக்கு தெரிஞ்சு இது செகண்டரி ஆப்ஷனாக தான் இருக்கும். இப்போ அவர் இருக்கிற ஃபீல்டு வந்து பயங்கரதாக இருக்கிறாரு. எனக்கு ஒருத்தர் மெசேஜ் போட்டிருந்தாங்க, அதில் வந்து 18 இயர்ஸில் வந்து அவருக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப் கிடைக்காதனால அவர் ஆனால் பண்ண முடியல. ஆனால் இப்போ அவர் ஜெயிச்சிட்டாரு, ஓனாக ஒரு கம்பெனியை அவர் ஆரம்பித்து எந்த விஷயத்தில் ரொம்ப பேஷனாக இருந்தாரோ அதில் போய் அவர் சாதிச்சுட்டு வந்துட்டார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவரோட ஏஜ் வந்து இப்போ வந்து ஆல்மோஸ்ட் இருக்கும், கொஞ்சம் வயசு கூட. ஆனால் இப்போயும் வந்து செம்ம ஹார்ட் ஒர்க் எஃபர்ட்லாம் கண்டிப்பாக போட்டுட்ருக்காரு. சூப்பரான மனுஷன் தான், நல்ல மனுஷன் தான். ஆனால் அவரோட பேஷன் வந்து எனக்கு தெரிஞ்ச 30s வந்து அவர் பயங்கர ஃபேமஸாக இருந்தாருங்க, செம்ம ஹிட்டு, பயங்கர ஃபேமஸாக தான் இருந்தார். அந்த காலகட்டத்தில் வந்து இவர் யார்ட்டையாவது போய் ஸ்பான்சர் கேட்டிருந்தா இவருக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்ல யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. அண்ட் ஒன் மோர், இவரே நிறையா சம்பாரித்து நிறையா தான் வச்சுருந்தாரு. அப்போயே அந்த ஃபீல்டுக்குள்ளே போயிருக்கலாம். ஆனால் அவர் ஏன் அவரோட பேஷனை அந்த ஸ்டேஜுக்குள்ளே போகலை? அது என்னோடய $1 பில்லியன் கொஸ்டின். ஒன்று என்ன நடந்திருக்கலாம், சுற்றி இருக்கவங்க வந்து ஏற்கனவே உங்களுக்கு சூப்பராக போயிட்டுருக்கு, நீங்கள் தான் நம்பர் 1ல் இருக்கிறீங்க பொசிஷனில், ஸோ இதையே கண்டினியூ பண்ணிடுங்க, இது போக சைட்லேயும் அதையே பண்ணிட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அவங்க சொல்லியிருக்கலாம், இல்லை இவரும் கூட அதை நினச்சிருந்துருக்கலாம், நல்லா தான் போயிட்டுருக்கு, இதையும் பார்த்துட்டு அதையும் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறனால இப்போ இத்தனை வருஷம் இத்தனை வயசு கழித்து வந்து இப்போ அவரோட பேஷனை வந்து முடிச்சிருக்கிறாரு. இதே அவர் வந்து அந்த 30s போயிருந்தாருன்னா யோசிச்சு பாருங்கள், இப்போயே பயங்கர ஹார்ட் ஒர்க் போட்டு அந்த பேஷனுக்குள்ளே போயிருக்காரு, செம்மையாக பண்ணிட்டுருக்கிறாரு. ஆனால் இதே 30s போயிருந்தாருன்னா, யார் பேச்சையும் கேட்காம போயிருந்தாருன்னா, இது அவருக்கு இருக்க அந்த பேஷனோட அப்படியே கண்டினியூ பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு பிடிச்சமான ஒரு லைஃப். காசு பணத்தெல்லாம் விடுங்க, எனக்கு பிடிச்சமான விஷயம் அந்த விஷயத்தை வந்து நான் லவ் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ஆக்சுவலாக நான் பண்ணிட்டு இருக்க விஷயம் என்ன, நான் லவ் பண்ணி பண்ணுறேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா ஊர் சுற்றுறேன், சூப்பராக ஊர் சுற்றிட்டு செம்மையாக பிஸ்னஸில் போகிறோம். ஒரு லாங்குவேஜ் ஒரு சில இடத்துல லாங்குவேஜ் தெரியாது, அவன் பேசுகிறது தெரியாது, காட்டா மாதிரி பேசுவான், எல்லாம் பண்ணி ரசித்து சாப்பிடாம சுற்றி பார்த்து அவ்வளோ ரசித்து பண்ணிட்டுருக்கோம். ஸோ லவ் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணுறப்ப வந்து கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போங்க. இப்போ வந்து அவரோட ஸ்டேஜ் வந்து ஒரு காற்று வாங்க போனால் கூட அவரோட ப்ரைவசி இருக்காது, ஃப்ரீடம் இருக்காது, அந்தளவுக்கு இருக்கும். பட் அந்த மாதிரி ஒரு லைஃப் வந்துருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்குன்றது என்னோடய ஒப்பீனியன், அவ்வளோதான். ஸோ அந்த செலிப்ரிட்டி யார் என்னன்றதை வந்து
அதை டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். ஆல்மோஸ்ட் ஒரு சில பேருக்கு இது புரிஞ்சிருக்கும் யாருன்னு சொல்லிட்டு. எனக்கும் அவர் ரொம்ப பிடிக்கும், நல்ல மனுஷன் தான், அது வெளிப்படையாக இருப்பாங்க, அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று, என்னோடய சகோதரி ஒருத்தவங்க வந்து பொள்ளாச்சியில் வந்து அவங்க திருநங்கை தான், அவங்க ஒரு பொட்டிக் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா வந்து நிறையா பேர் சாதித்த திருநங்கைகளை வந்து நான் நிறையா பேரை பார்த்துருக்கேன். பெரிய ப்ரொஃபஷனில் இருப்பாங்க, பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டுருக்காங்கன்னு ஏதாவது ஒரு இதில் பார்ப்போம், புக்கில் பார்ப்போம், படிச்சிருப்போம். நான் கண் கூட பார்த்தேன் அவங்கள. ஆக்சுவலாக நம்ம சப்ஸ்கிரைபர் தான் கால் பண்ணி கேட்டு ஊராக சுற்றிட்டாங்க ஃபுல்லாக. சான்ஸே இல்லை. எல்லா ஊரும் நம்ம போட்ட வீடியோவை பார்த்துட்டு யாரும் எதுவும் பேசலை, எதுவும் கேட்கல. நேராக வண்டியை விட்டாங்க, போயிட்டு வாங்கிட்டு வந்து அவ்வளோ கலெக்ஷன் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. தயவு செஞ்சு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சமுதாயத்தில் அவங்க எவ்வளோ மோசமான கிரிட்டிசிசம்லாம் தாண்டி, எவ்வளோ அவமானங்களை தாண்டி ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு உள்ளே வந்திருக்காங்க. தயவு செஞ்சு மக்களே மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு மனுஷன் வந்து ஜெயிக்கிறதுக்காக எவ்வளோ எஃபர்ட் போட்டு வர்றப்ப அவங்களோட அந்த முயற்சி, தன்னம்பிக்கையை மட்டும் பாராட்டுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நான் சொன்னப்பல கர்மா. ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணி நல்லா பண்ணுங்கள். எந்த ஒரு மனுஷங்களும் சூப்பராக இருப்பீங்க. அவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். என்னை கூப்பிட்டுருந்தாங்க அவங்களோட ஷாப்புக்கு வர சொல்லி. என்னால் போக முடியல, ஆனால் ரொம்ப ஆசைப்பட்டேன் அவங்களோட ஷாப்புக்கு நான் போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு. ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி மக்களுக்கு வந்து தயவு செஞ்சு ஆதரவு கொடுங்க. அவங்கள மறுபடியும் பேக் அடித்து நீங்கள் இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. முயற்சி செய்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் வந்து கண்டிப்பாக நம்ம ஆதரவு கொடுத்துட்டே இருக்கணுங்க. இன்னொரு பாயிண்ட் இதில் நான் தெளிவுபடுத்துகிறேன். ஆக்சுவலாக எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கால் பண்ணி வந்து நீ வியூ ஜாஸ்தி போடணும்னு சொல்கிறதுக்காக நீ இப்படி வீடியோஸ்லாம் எடுத்து போடுறியா, மார்க்கெட்லாம் எடுத்து காமிக்கிற, ரேட்டெல்லாம் காமிக்கிற. சத்தியமாக எனக்கு அந்த ஆசைலாம் கிடையாது. எனக்கு வியூ வந்து 1000 வியூ போனாலும் சரி, எனக்கு 1 லட்சம் வியூ போனாலும் சரி. ஆக்சுவலாக நான் அந்த வியூஸ்லாம் கூட மோஸ்ட்லி நான் எங்கேயும் அவ்வளோ நான் பார்க்குறதே கிடையாது. வீடியோ அப்லோட் பண்ணுறதோட சரி. சப்ஸ்கிரைபர்ஸ் அப்பப்போ பார்ப்போம், அது கூட உண்டு. வியூஸ்லாம் நான் மோஸ்ட்லி பார்க்குறதே கிடையாது. காசுக்கு ஆசைப்பட்டு நான் போடுறனால எவ்வளோ சம்பாதிச்சிருப்பேன் நினைக்கிறீங்க? சம்பாத்தியெல்லாம் பெருசாக வந்துருமா? நான் ஒன்றுமே கிடையாது. இல்லைலாம் மக்களுக்கு போய் சேரணும். நான் மட்டும் சம்பாதிச்சிட்டே இருக்கணுமா? கிடையவே கிடையாது. ஸோ அதுதான் பாயிண்ட்டு. எனக்கு வியூஸ் ஜாஸ்தி போகணும், நான் அதில் காசு ஜாஸ்தி சம்பாதிக்கணும். ஒன்றும் சம்பாதிக்கிறேன். நான் பிஸ்னஸ் பண்ணுறத விட ரொம்ப லோ தான் அது, ரொம்ப ரொம்ப லோ தான். ஸோ அவ்வளோதான் பண்ணிட்டுருக்கேன். ஸோ எனக்கு எதுக்குங்க அது? 4 பேருக்கு வழிகாட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதை பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் இருக்கவங்களுக்கு இதுதான் அந்த ஆன்சர். ஃபேமஸ் ஆகிறதுக்காக பண்ணுறியா அப்படியெல்லாம் மார்க்கெட்டை எடுத்து போட்டு? சத்தியமாக கிடையாது. எனக்குலாம் ஃபேமஸ் ஆகணும்னு சொல்லிட்டு சுத்தமாக விருப்பம் கிடையாது. ஏன்னா வந்து நான் வந்து சுதந்திரமாக வாழணும்னு நினைக்கிற ஒரு மனுஷன் தான் அது. நான் ஃப்ரீயாக நம்ம இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், 4 பேர் நம்மளால் நல்லா இருந்துட்டு போகட்டும், எல்லா மக்களுக்கும் ஆதரவு கொடுக்கணும். அண்ட் நம்ம அதாவது நிறைய சேர்த்து வச்சு கோடியாக சேர்த்து வச்சு என்னோடய குழந்தை குட்டிங்க பேரம்பத்திகளை சோம்பேறிகளாக்க விரும்பலை. அவங்க நல்ல வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை. நான் எனக்கு 60 வயசு ஆனதுக்கப்புறம் அவங்க சந்தோஷமாக வாழ்கிற அந்த வாழ்க்கையை பார்க்குறோம் பார்த்தீங்களா. கோடி ரூபாய் கொடுத்தாலும் அந்த வாழ்க்கையை அந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயங்க. நோய் நொடி இல்லாமல் என்னோடய குழந்தை குட்டிங்க சந்தோஷமாக சூப்பராக வாழ்கிறாங்கன்றதை நான் என்னோடய ரிட்டையர்மெண்ட் லைஃப்பில் உட்காந்து நான் பார்க்குறேன் பாருங்கள். அதுதான் ஒரு சந்தோஷமான லைஃபு. நிறையா பாவங்கள் பண்ணி, தப்பு பண்ணி, அது இது காசெல்லாம் வாங்கி சேர்த்து வச்சு கோடியாக வச்சுருப்பேன். நிறையா காசு இருக்கும், 4 BMW கார் நிற்கும், கவர்மெண்ட் ஜாப் ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு ஏதாவது பண்ணி அது ஏதோ பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பண்ணிட்டு 60 வயசுக்கு அப்புறம் பாடுறேன் நல்லா வாழ்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி பார்க்காதீங்க. ஆக்சுவலாக அந்த ரிட்டையர்மெண்ட் லைஃப்பில் அவர் என்ன மாதிரி ஒரு மோசமான வாழ்க்கை வாழ்வாங்கன்றது அது அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க கண்ணு முன்னாடி அவங்க குழந்தை குட்டிங்க வந்து சந்தோஷமாக இல்லாமல் இருக்கலாம், என்ன நிறையா நோய் வாய்ப்பட்ட அந்த மாதிரிலாம் இருக்கலாம். ஸோ நல்ல விஷயங்களை மட்டும் பண்ணுங்கள், வேறு எதையும் பற்றி கவலைப்படாதீங்க. சின்ன லெவலில் இருக்க மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், அண்ட் ரோட் சைடு இருக்க மக்களுக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். தட்ஸ் ஆல் கைஸ். நான் பேச வந்த விஷயம் நான் அது பேசிட்டேன். அண்ட் கல்கட்டா இந்த டைம் நான் பாட்டு வந்த சாரீஸ்லாம் செம்மையாக இருந்தது, புது கலெக்ஷன்ஸு. ஸோ அந்த சாரீஸும் வந்து நான் உங்களுக்கு ஷார்ட்லி நான் இன்றைக்கி நாளைக்குள்ளே அப்லோட் பண்ணிடுவேன். அண்ட் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் பேராதரவு அண்ட் சப்போர்ட்டிங் வாய்ஸ் ஆஃப் அணியன். தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.